ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க முருங்கைக்கீரை பொரியல் சுவையாக செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி சுவையான முருங்கைக்கீரை செய்கிறேன்னு பாருங்கள். பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடவுளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வெள்ளைப்பூடு நறுக்கி போட்டிருக்கேன், 4 பட்டை வத்தை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரைக்கு இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்தா போதும், தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு வேண்டாம். தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை அந்த அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா வந்து சத்து இருக்காது. அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் நல்லது. தேங்க்யூ. பாய் பாய்.